சிவா அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர் ரேவதி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். நமது சிவசிவ அன்பே சிவ மரக்கட்டளையில நிறைய வகுப்புகள், இலவச வகுப்புலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கும் அவர்களுடைய அமைப்பினருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும், அதற்கு ஆதரவு தரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஒரு சின்ன பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைய தினத்துல ராகுதரம் ராஜயோகம் அப்படிங்கிற தலைப்புல ஜோதிடாச்சாரியா உருவே ரேவதி நான் இன்னைய தலைப்புல பேச இருக்கேன். நம்ம அக்ஷயா வித்யாலயத்துல ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் இருப்பவர்கள் ஐயாவை தொடர்பு கொண்டு ஜோதிடம் கற்க விருப்பம் இருக்கிறவங்க கலந்து கொள்ளலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ராகுதரும் ராஜயோகம். ராகு அப்படின்னாலே எல்லாத்துக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? ராகு கேதுவா அப்படிங்கிற பயம். ஆனா பயத்தை தாண்டி மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியது ராகு பகவானை தவிர வேற எந்த கிரகங்களாலும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. குரு பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான் இவங்களா இருந்தாலும் கூட கடின உழைப்பு, உழைப்புக்கு ஏற்ற வருமானம், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், படிப்படியான வளர்ச்சி, இதை மட்டும்தான் பார்க்க முடியும். குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு காற்று, ஒரு புயல் வந்தா அந்த குப்பை எப்படி கோபுரத்துல போகுமோ அதே போல ஒரு திடீர் வளர்ச்சியாக, திடீர் மாற்றமாக மிகப்பெரிய அளவுல உயரத்தை அடையிறாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ராகு தரக்கூடிய ராஜ யோகம் இல்லாமல் அந்த ஜாதகரால மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய முடியாது அப்படிங்கிறது இங்க உண்மை. அப்போ இந்த ராகு எந்த மாதிரி எல்லாம் யோகத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஜாதகத்துல சிறப்பான நிலையில் அமர்ந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கிறார். கெடுபலனை கொடுப்பாரானா ஆமா, கண்டிப்பா கெடுபலையும் கொடுப்பார். ஆனா யோகத்தை கொடுக்கறதுல நம்பர் 1 ஒரே நபர் யாருன்னா ராகு பகவான் மட்டும்தான். எங்கெல்லாம் இருந்தா சிறப்பு செய்வார். அதுக்காக நம்முடைய பாடல், ஜோதிட பாடல்ல ஆமையிடம் இறுதி சுறா நண்டுகண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்திருக்க பூமேடைதனில் படுத்துறமும் பர்வத யோகமாம் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், துலாம், மகரம் சொல்லக்கூடிய 5 ராசிகள்ல ராகு அமர்ந்து அதுக்கு கேந்திரத்திலையும் கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய பர்வத யோகமாக சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில எதுவுமே இல்லாம ஒரு பின் வரலாறே இல்லாத சாமானியமான ஒரு மனிதனை கூட மிகப்பெரிய லெஜெண்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக, பொருளாதாரம் சார்ந்த மிகப்பெரிய உயர்வை கொடுக்கக்கூடிய யோகம் இந்த பர்வத யோகம். சாக்கு மத்தையில படுத்தவனுக்கு பட்டு விரிப்புல படுத்துக்கூடிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட யோகத்தை இந்த ராகு பகவானை தவிர வேறு யாராலும் கொடுத்து விட முடியாது. அரசியல் துறையாகட்டும், சினிமா துறையாகட்டும், ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம், பிரபல்யமான ஒரு நிலை இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ராகு பகவானுடைய தசா புத்தி அந்தர சூட்சுமங்கள் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஜாதகர் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல இந்த ராகு தசா புத்தி காலங்கள் வரும் பொழுது பாதிப்படைஞ்ச நிலையில ராகுகேது இருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக ராகு என்னெல்லாம் செய்வாரு அப்படின்னா, வெளிநாடு போயிட்டீங்கன்னா சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்துல கௌரவத்துக்கு சரியில்லாத செயல்களை எல்லாம் செய்ய வைப்பார். குல பெருமையை கெடுக்கும். புரியுதுங்களா? அதே போல வெளிநாட்டு யோகம், இந்த மாதிரி வெளியே செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறப்பா கொடுக்கும். உள்ளூரில் இருக்கும் பொழுது அசிங்கம், அவமானம், கேவலங்களை கொடுக்கும். அரசாங்கத்துக்கு எதிரான செயல்களை எல்லாம் செய்ய வைக்கும். அப்ப எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்ய வைப்பது ராகு. அப்போ போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே இந்த நல்கிரகமான ராகு கொடுப்பார். இந்த ராகு அப்படிங்கிறது போன பிறவியில நீங்க ஆசைப்பட்டு அதை அனுபவிக்காம மறந்த விஷயம். இப்ப இந்த பிறவியில உங்களுடைய ஆசைகளை எல்லாம் அனுபவிச்சு
அதுக்கப்புறம் இது இவ்வளவுதானா அப்படிங்கிற அந்த ஆசைப்பட்ட பொருளாலேயே உங்களுக்கு ஒரு வலியும் வேதனையும் கொடுத்து அதை நீங்களே வேண்டான்னு உதறிட்டு போகக்கூடிய சூழ்நிலையை இந்த ராகு உங்களுக்கு கொடுப்பார். அப்போ ராகு ஒருத்தருடைய இறப்பில் சம்பந்தப்பட்டார் அப்படின்னா, ராகுனா விஷம். அப்போ ஃபுட் பாய்சன் ஆகிறது, அல்லது விஷமருந்தி தற்கொலை செய்து கொள்வது, அல்லது விஷ ஜந்துக்கள் தாக்கப்பட்டு உயிரிழப்பது, இந்த மாதிரி காரணங்கள் கண்டிப்பாக வரும். உங்களுடைய இறப்புல கூட ராகு சம்பந்தப்பட்டா எந்த மாதிரி இறப்பு வந்திருக்கும், கேது சம்பந்தப்பட்டா எந்த மாதிரி இறப்பு நிகழும் அப்படிங்கறத கூட நம்மால சொல்ல முடியும். அதே போல இந்த சூதாட்டம், கலப்பட பொருள்கள், இது எல்லாமே நம்ம ராகுவோட விஷயம்தான். அதே போல தாதாக்கள், அப்ப இது எல்லாமே நம்முடைய சமுதாயத்துக்கும் அரசுக்கும் எதிரான விஷயங்கள். அப்ப இந்த எதிரான விஷயங்கள் எல்லாமே யாரை குறிக்குது அப்படின்னா, ராகுவை தான் குறிக்குது. அதே சமயத்துல இன்னொரு புறம் பாசிட்டிவா நம்ம பார்க்கும் பொழுது, உங்க ஜாதகத்துல ராகு சிறப்பா வேலை செஞ்சாருன்னா, ராகுனா புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, டெக்னாலஜி, யாருனாலேயுமே புரிந்து கொள்ள முடியாத மிகப்பெரிய விஷயம், இதை எல்லாமே இந்த ராகு ஜாதகத்துல சிறப்பா இருந்தா அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்டா வருவாரு, ஆராய்ச்சியாளரா வருவாரு, புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடியவரா இருப்பாரு, பெரிய லெஜண்டா இருப்பாரு, மிகப்பெரிய பொருளாதார உயர்வை பெற்றவரா இருப்பாரு, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரபல்யமான நபரா, ஃபேமஸான நபரா, மேடை ஏறக்கூடிய நபரா, அரசியலோ சினிமா துறையோ எந்த துறையாக இருந்தாலும் மேடை ஏறி எல்லாத்துடைய பேரும் புகழும் பெறக்கூடிய நபரா இருக்கணும் அப்படின்னா அது ராகு பகவானுடைய துணை இல்லாமல் நடக்காதுன்னே சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ ஒரு மிகச் சிறப்பான நிலை அடையணும், உயர்ந்த நிலை அடையணும், பேரு புகழ் அடையணும் அப்படின்னு சொன்னா அது ராகு கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தால மட்டும்தான் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு விஷயம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? இந்த அதிர்ஷ்டத்தை இருக்கிற எல்லா கிரகங்களையுமே வச்சு ராகுவை தவிர வேற யாராலும் கிடைக்காது. அப்போ உங்க ஜாதகத்துல முதல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கா? அது எந்த காலகட்டத்துல கிடைக்கும், எந்த விஷயத்தின் மூலியமா கிடைக்கும்? சொத்துக்களால அதிர்ஷ்டம் கிடைக்குமா, தொழிலால கிடைக்குமா, வேலையால கிடைக்குமா, நண்பர்களால கிடைக்குமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தினா உங்க அதிர்ஷ்டத்தை அழகா நீங்க புடிச்சுக்கலாம். அதே சமயத்துல அந்த ராகு உங்க ஜாதகத்துல பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்காருன்னா எந்த விஷயத்துல பாதிப்பு வரப்போகுது, தொழில வருமா, இன்வெஸ்ட்மெண்ட்ல வருமா, சொத்துக்களால வருமா, நண்பர்களால வருமா, இப்படி எந்த விஷயத்துல உங்களுக்கு ஏமாற்றமும் இழப்பும் வரப்போகுது, ராகு எங்க பாதிப்பை தரப்போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த விஷயத்துல கவனமா இருந்திருக்கலாம். அப்போ ராகு தரக்கூடிய ராஜ யோகத்தை அனுபவிக்க போறீங்களா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல உங்க சார்ட்ல நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த காலகட்டத்துல நீங்க தைரியமா இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய உழைப்பு, உங்களுடைய உழைப்புகள் எல்லாம் பல மடங்கு அபிவிருத்தியாகி மிகப்பெரிய சக்சஸ கண்டிப்பா கொடுக்கும். ராகுதசாபுத்தி காலங்கள் மட்டும்தான் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளையும் வெளிநாடு சார்ந்த கல்வி வாய்ப்புகளையும் ஃபாரின்ல உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அளவுல தொழில் பிசினஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கும். அப்ப ராகு ஒரு ஜாதத்துல சிறப்பா இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவிலான சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இந்த மெடிசன் கண்டுபிடிக்கிறது, ராகு அப்படின்னாலே தீராத நோய்களுக்கு எல்லாமே இந்த ரொம்ப கெமிக்கலா பாய்சன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு விஷத்துல இருந்து மருந்து கண்டுபிடிக்கிறது எல்லாமே ராகு தான். அப்ப இந்த மாதிரி தீராத நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது, கெமிக்கல், ரசாயனம், பெரிய பெரிய சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ இவங்க எல்லாம் சக்சஸ் ஆகணும்னா ராகுவோட ஸ்டார்ஸ்ல அவங்க இருக்கணும். ராகு அவங்க ஜாதகத்துல நல்ல சிறப்பான நிலையில இருந்தாதான் அந்த சினிமா துறையிலேயோ அல்லது நடிப்பு துறையிலேயோ அரசியல் துறையிலேயோ மிகப்பெரிய அளவில் நீங்கள் பிரபலமாக முடியும். நீங்க எந்த துறையில வேணா ஒர்க் பண்ணுங்க, ஆனா நல்ல ஒரு மேடை புகழ் பிரபலம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக அது ராகுவினுடைய தொடர்பு இல்லாமல் நடையே பெறாது அப்படிங்கிறத தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால உங்களுக்கு அப்படி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க சார்ட்டை அனலைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு ராகு உங்க சார்ட்ல என்ன அமைப்புல இருக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
சரிங்களா? அப்போ உங்களுடைய ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காரு, யோகத்தை தர போறாரா, எப்படி இருக்க போறாரு, எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், எந்த விஷயத்துல உங்களுக்கு ஏமாற்றங்கள் வரும், எந்த விஷயத்துல இழப்புகள் வரும், எந்த காலகட்டத்துல அதை சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சரியா பயன்படுத்தும் பொழுது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டுல ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், அதுபோக புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி பண்றவங்க, சயின்டிஸ்டா இருக்கிறவங்க, இந்த மாதிரி அனைத்து துறையினருமே இந்த ராகுவை சரியாக பயன்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில் மிக பெரிய அபரிவிதமான வளர்ச்சி கண்டிப்பாக கண்கூடாக பார்க்க முடியும். நீங்க இருந்த இடம் யாருக்குமே தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த ராகு தசாபுத்தி ஆரம்பிச்ச உடனே ராகு சிறப்பா இருந்தாருன்னா பேப்பர்ல உங்களோட பேரு நல்ல பாசிட்டிவான கமெண்டோட வரும். அதே மோசமான இடத்துல இருந்தாருன்னா அதே பேப்பர்ல உங்க பேரு மோசமான கமெண்டோட வரும். ராகு பிரபலப்படுத்துறது படுத்துறது தான். ஆனா அதை நல்ல விதமா உங்களை பிரபலப்படுத்துறாரா இல்ல மோசமான விதத்துல பிரபலப்படுத்துறாரா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல ராகு அமர்ந்த இடத்தை வச்சுதான் நிர்ணயம் செய்யப்படுது. அப்போ அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்துல ஈடுபடலாம் படக்கூடாது அப்படிங்கிற தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு செயல்படும் பொழுது ராகு எப்பொழுதும் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பார். அப்ப ஜனனகால ஜாதகத்துல எங்களுக்கு சிறப்பாவே இல்லை, எங்களுக்கு வாழ்நாள் முழுக்க சிறந்த யோகமே கிடைக்காது அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஜனனகால ஜாதகத்துல சிறப்பான இடத்துல ராகு உட்கார்ந்துருந்தா வாழ்நாள் முழுக்க அந்த தசாபுத்தி காலங்கள்ல சிறப்பான யோக பலனை கொடுப்பார். அப்படி ஒருவேளை மோசமான இடத்துல அமர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா ஜனனகால ஜாதகத்துல மோசமான இடத்துல அமர்ந்திருக்கிற அந்த ராகு பகவான் கோச்சாரத்துல நல்ல யோகமான இடத்துல, அதாவது கேந்திரம் சொல்லக்கூடிய இடத்துல உபஜய ஸ்தானங்கள்ல ராகு எப்ப உட்கார்றாரோ அந்த டைம்ல அந்த 1.5 வருஷத்துல உங்களுக்கு யோகமா செயல்படும். அப்ப அந்த 1.5 வருஷத்தை உங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்க அனைவருடைய வாழ்க்கையிலும் ராகு தரக்கூடிய ராஜ யோகத்தை சரியாக பயன்படுத்தி முழுமையான ராஜயோகத்தை அனுபவிக்க ராகு பகவான் உங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்கட்டும். இந்த வாய்ப்பு கொடுத்த நமது பாலசுப்ரமணியா சிவசிவ அன்பே அறக்கட்டளை அவர்களுக்கும் அவர்களது அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனநிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நம. நன்றிங்க. கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால ஷார்ட்டா முடிச்சிட்டோம். உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இறைவன் அருள்னால உங்க உடம்பு சரியாகட்டும். நான் எதுவுமே கொஸ்டின் கேட்கல, முடிச்சுக்கிறேன். நன்றி.